நான் கொட்டு என்னன்னா அரசியல்வாதிகள் அரசியல் காரணத்திற்காக தவறான காரணத்துக்காக நீதிமன்றத்தை அணுகுவது இல்ல சார், ஒரே நிமிஷம் சார். நீதிமன்றம் அப்படி சொல்லி இருக்குதா இல்லையா? ராமசாமி மேயப்பன், நீதிமன்றம் மத்திய அமைச்சர் சொன்னது மாதிரி சொல்லி இருக்குதா இல்லையா? நான் என் சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணதான் உங்க கேள்விக்கு வர முடியும். ஒரு சென்டென்ஸை ஃபுல்லா கேட்கறதுக்கு தயாரா இருங்க. நீதிமன்றம் கன்சிஸ்டன்டா சொல்றது 2018, அதுக்கு முன்னாடி 2007 இவர்கள் ஆட்சி காலத்துல இருந்த போது வந்த ட்ரைபுனலோட தீர்ப்பு என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னா, வெறும் தண்ணி யாருக்கு எவ்வளவு ஷேர் பண்ணலாம்ன்றது மட்டும்தான் முடிவெடுக்க முடியும். வேற எதையுமே யாரும் முடிவெடுக்க முடியாது. காவேரி ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ட்ரைபுனல் அப்படின்னு 56 ஆக்ட் காங்கிரஸ் அன்னைக்கு ஆட்சியில் இருந்தபோது ஃபர்ஸ்ட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ்னு வந்தது. 2007 தீர்ப்பு வந்தது. அப்போ வந்து அவார்டு வந்தது. அந்த அவார்டு வந்து இவ்வளவுதான் தண்ணி ஷேர் பண்ணலான்றது மட்டும்தான் தீர்ப்பா இருக்க முடியும். யார் என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற தீர்ப்புல வர முடியாது. ஏன்னா இதன என்ட்ரி 56 பார்ட் 2 கான்ஸ்டிடியூஷன்ல அது ஸ்டேட் சப்ஜெக்ட்னு தண்ணி இருக்கு. அப்போ ஒரு மாநிலம் இன்னொரு மாநிலத்தோட சப்ஜெக்ட்லயோ இல்ல மத்திய அரசு வந்து மாநில அரசோட சப்ஜெக்ட்லயோ இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. மாநில அரசுக்கு எல்லா உரிமையும் அவர்கள் தண்ணியை எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறாங்கிறதுக்கான உரிமை இருக்கு. ஆனா உச்சநீதிமன்றம் தீர்ப்புல ரைப்பேரியன் ஸ்டேட்ஸ், லோயர் ரைப்பேரியன் ஸ்டேட்டான தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா ஆகிய மாநிலங்கள் அவர்களோட உரிமை என்னன்னா தண்ணி எவ்வளவு அவர்கள் பெறலாம் அப்படின்றது. ஸோ தண்ணி இப்போ மேகதாது அசியூம் எல்லா பர்மிஷனையும் தாண்டி, என்வாயர்மெண்டல் பர்மிஷனை தாண்டி, இது சிடபிள்யூடிடி தாண்டி, சிடபிள்யூஎம்ஏ தாண்டி, எல்லாத்தையும் தாண்டி கர்நாடகாவில் கட்டிடுறாங்கன்னு ஒரு அசம்ஷன் வச்சுப்போம். அன்னைக்கும் அவர்கள் என்ன செய்தாலும் தண்ணி தமிழ்நாட்டுக்கு என்ன உரிய தண்ணி இந்த ட்ரைபுனல் 2007 இருக்கோ அதை உச்சநீதிமன்றம் 2018 மாடிஃபை பண்ணாங்களோ அந்த தண்ணீரை அவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும். அதுல மாற்றம் இருக்க முடியாது. அதை தான் ஜல்சக்தி அமைச்சர் என்னதான் ஆனாலும் இன்னைக்கு அதுல பத்தி கண்டிஷன் என்ஓசி கிடையாது அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தை என்ன? 2018 தீர்ப்புல நீங்க யார்ட்டெல்லாம் பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு கேட்டா அதெல்லாம் இல்ல, ஸ்டேட்டோட பவர் வந்து கான்ஸ்டிடியூஷன் படி இருக்கு. ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் காங்கிரஸ் பேசுறாங்க, தாவேகா பேசுது, திமுக பேசுது. அப்ப அந்தந்த மாநிலத்துக்கான உரிமை இருக்கா? தமிழ்நாட்டுக்கான உரிமை தமிழ்நாட்டுக்கு இருக்கு, கர்நாடகாக்கான உரிமை கர்நாடகாவுக்கு இருக்கு. அவர்கள் வாட்டர் ரிசோர்ஸ் அவங்க எப்படி மேனேஜ் பண்ணிக்கலாம்? வாட்டர் ரிசோர்ஸ் கிடையாது. இப்போ மேகதாது அணை கட்டுறதுக்கு தமிழ்நாடுடைய அனுமதி வேண்டுமா வேண்டாமா? இப்போ 2018 தீர்ப்பு படி தேவையில்லை. ஆனா வெயிட் பண்ணுங்க, அதுல கேவியட்ஸ் இருக்கு. சிடபிள்யூஎம்ஏ இருக்கா, காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, அதுல 6 உறுப்பினர்கள் இருக்காங்க, தமிழ்நாடை சார்ந்த உறுப்பினரும் இருக்காங்க. அப்போ அங்க வந்து அதை பிளேஸ் பண்ணப்படணும். அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டுறீங்கன்னா அவங்க ப்ரையர் கன்சென்ட் கொடுக்கணும். அந்த கன்சென்ட் கொடுக்கும் போது இவர்கள் அப்ஜெக்ஷன் வைக்கலாம். அப்போ அந்த ரிமைனிங் இருக்க எல்லாருமே அவங்களோட கன்சென்ட் தேவையா இல்லையா, இவங்க கேட்குற கேள்வி சரியா இல்லையா அப்படின்ற அந்த விவாதத்துக்கெல்லாம் அங்க விவாதம் நடக்கும். அப்போ அங்க சரியா இருக்குமா இல்லையா அப்படின்றது தான் ஆன்சர். அதை தான் மந்திரி 2001 எனக்கு ஒரு கேள்விதான் சார். மேகதாது அணை கட்டுறதுக்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரியினுடைய அனுமதி வேண்டுமா வேண்டாமா? சார் மேகதாது அதான் டைரக்டா நான் ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டறேன் நான் சொல்றேன் சார், அவர் தேவையில்லைன்றார் சார். என்ஓசி அப்படி நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கேக்குறாங்கல, அந்த மாதிரி process கிடையாது. ஆனா காவேரி வாட்டர் மேனேஜ்மென்ட் அத்தாரிட்டி தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா யார் என்ன ஸ்ட்ரக்சர் கட்டினாலும் இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி முன்னாடி வைக்கணும். அவங்க அதை டிசைட் பண்ணணும். அப்போ இங்க எல்லாருமே உறுப்பினராக இருக்காங்கல்ல, அப்போ அவங்க என்ன அப்ஜெக்ஷன் பிளேஸ் பண்றாங்கன்றது விவாதத்துக்கு வரும். அதுக்கப்புறம் மெஜாரிட்டி என்ன டிசைட் பண்றாங்களோ அதுதான் அங்க நிர்ணயமாகும். அதாவது ஒரு நதி ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு பாயுதுன்னா அப்போ அந்த மாநிலத்திற்கு சம்பந்தப்பட்ட விவசாயிகள் அந்த மக்களின் நலன் அதில் இருக்கா இல்லையா? இருக்குது, கம்பல்சரி இருக்குது. அப்போது நமக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிற பதில் வந்து பொறுப்பற்ற பதில்னு நான் நினைக்கிறேன். நீதிமன்ற தீர்ப்புல அப்படியெல்லாம் இல்ல. இருங்க, மன்னிக்கணும், இல்ல சார், நீதிமன்ற தீர்ப்புல என்ன சார் இருக்கு அத சொல்லுங்க சார். இருங்க, நீங்க குடிக்கிறாதீங்க. இருங்க, நீதிமன்ற தீர்ப்புல எங்கயாவது இருங்க சொல்லுங்க. நான் இப்ப டைரக்டா கேக்குறேன். எங்கயாவது மேகதாது பிரச்சனையை வந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து தமிழக அரசாங்கத்திற்கு தமிழக மக்களுக்கும் கேட்கின்ற உரிமை, அங்கே அணை கட்டினால் கேட்கின்ற உரிமை இல்லைன்னு சொல்றத, தப்புன்னு சொல்கிறத நான் நிரூபிக்க காமராஜர் பீரியடுக்கு போவோம். காமராஜர் பீரியடில் ஆலியாறு டேம் கட்டும்போது கேரளாவினுடைய முதலமைச்சரினுடைய பர்மிஷன் வாங்கினார். அவர்கிட்ட கேட்டுட்டு தான் அந்த டேமே கட்டினார். ஏன் கேட்கணும்? இப்போ நம்ம இதில் பாயுது நதி, நம்ம தமிழ்நாட்டுக்கு வருது. அப்படிங்க இருக்கும்போது நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு இப்போ ஒரு நிலைப்பாடு எடுத்தால், அன்னைக்கு ஆலியாறு டேம் 6 டேம்கள் 6 அணைகள் கட்டிய கர்ம வீரர் காமராஜர் அவர்கள்
ஏங்க கேரளா சிஎம் கிட்ட பேசணும்? காமராஜர் நல்ல அதுக்கு பதில் அமைச்சர், சொல்லட்டும். டி.கே. சிவகுமார் மோசமானவர், அதுக்கப்புறம் கர்கே அவர்கள் ஏங்க மோசமானவர். கேட்கணுமா இல்லையான்றதுதான். அதான் நீங்க கேட்டது ஒரு எத்திக்கல் மாரல் क्वेश्चन. கேட்கணும் அப்படின்னு மாண்பு இருக்கா இல்லையா? அதேதான். அந்த மாண்பை காங்கிரஸை சார்ந்தவர்கள் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. காங்கிரஸோட தேசிய தலைவர் கர்கே இல்ல சார், அவர் கேக்குறதுல ஒரு லாஜிக் அவர் இருக்குல்ல சார். இல்ல கர்நாடகா சார், அவர் கேக்குறதுல நதி என்பது இயற்கையானது, அது எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய ஒண்ணு. அது எனக்கு மட்டும் ஒரு மாநிலம் சொந்தம் கொண்டாட முடியாது இல்லையா? டெல்டாவினுடைய கடைகோடி பகுதி பலனடையணும்னா நீங்க தமிழ்நாட்டுக்கு கேட்கணும்ல. அதுதானே சொல்றாரு அவரு. அததான் நீங்க 10 டேம் கட்டுங்க, ஒரு டேம் கட்டுங்க, இருக்கிற டேம் எல்லாம் நீங்க ரிமூவ் பண்ணிருங்க. தண்ணி இவ்வளவு வரணும் அப்படின்றது கண்டிஷன். தண்ணி வரல அப்படின்னா அவங்க வயலேஷன் கொடுக்கறதே கொடுக்கலையே சார். இந்த போன 5 வருஷத்துல இல்ல பாஜக இருக்கிற 12 வருஷத்துல எந்த வருஷம் கொடுக்கல அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அப்ப இயற்கையாவே மழை பெஞ்சிச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆமா இல்லன்னு தானே சொல்றாங்க. ஒவ்வொரு வருடமும் இல்லையே. அவங்க யூபில கொடுக்கல, அவங்க கர்நாடகால இருக்க கொடுக்கல. அப்ப சட்டமே 2007 மே மாசம் தண்ணி பிரச்சனை வந்தது. அப்ப கொடுத்தாங்களா? மே மாசம் ஏங்க எவ்ரி இயர் மே மந்த் வந்து ரிலீஸ் பண்ணனும், பண்ணலையே சார். அப்ப தமிழ்நாடு அரசு திமுகவோ இல்ல தாவேகாவோ எடுத்தீங்களா சார்? ஆட்சி இல்ல சார், அப்ப அவங்க வாட்டர் மேனேஜ்மென்ட் அத்தாரிட்டி கம்ப்ளைன்ட் ஃபைல் பண்ணாங்க. ஜூன் ஒரே நிமிஷம் சார். ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படணும் சார். கர்நாடகா நமக்கு கொடுக்க வேண்டிய காவிரி தண்ணீரை கொடுக்கல. இப்ப இந்த இடத்துல யார் மத்தியஸ்தம் பண்ணிருக்கணும் சார்? மேட்டூர் திறக்கிறது யார் சார்? மத்தியஸ்தம் யார் சார் பண்ணிருக்கணும்? சார் மேட்டூர் திறக்கிறது தமிழ்நாடு. கர்நாடகா தண்ணீர் இருந்தாலும் சார் திறப்பாங்க சார். வெறும் அணையை எப்படி சார் திறக்க முடியும் சார்? எவ்வளவு கொடுக்கணும் கொடுக்க கூடாது அப்படின்றது 2018 தீர்ப்புல ஏற்கனவே இருக்கு. அப்ப அது கொடுக்கல அப்படின்னா தமிழக அரசு என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? காவேரி வாட்டர் மேனேஜ்மென்ட் இன்னைக்கு கூட லெட்டர் போட்டுருக்காரு சிஎம். இன்னைக்கு சிஎம் கொடுத்திருக்காரு. அதாங்க சார், இது ரொம்ப கேள்வி ரொம்ப ராமசாமி என்னோட கேள்வி ரொம்ப ஒரு கேள்வி கேக்குறேன். அதுக்கு தான் நானே ஒரு கடைமடை பகுதியில ஒரு கேள்வி கேக்குறேன். அதுக்கு அப்புறம் நீங்க ரெடியா நீங்க யார கேள்வி கேக்குறீங்க? இருங்க வெயிட். இல்லங்க, ஒரே ஒரு லாஜிக். உங்களுக்கு இங்க வேலை வேணும், அப்ப நீங்க எனக்கு அப்ளை பண்ணுவீங்களா இல்ல நீங்க மேனேஜ்மென்ட்க்கு அப்ளை பண்ணுவீங்களா? காவேரி வாட்டர் மேனேஜ்மென்ட் அத்தாரிட்டிக்கு அப்ளை பண்றதுக்கு பதிலா மத்திய அரசுக்கு அப்ளை பண்ணா என்னது? அத்தாரிட்டி காவேரி கடைசியா நடந்த கூட்டத்துல விவாதிக்கப்பட்டிருக்கு சார். இருங்க, அப்படின்னா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். சோனு நதி வந்து ஜார்க்கண்டுக்கும் பீகாருக்கும் பிரிச்சு கொடுத்து மத்தியஸ்தம் பண்ணது ஜனவரி 1 நமது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஏன் போனாரு அங்க? ஏன் காவேரி அங்கேயும் டிஸ்பியூட் இருக்குல்ல, ட்ரிபியூனல் போலாம். அவங்க ரெண்டு பேரும் ஏன் இருந்தத 73 பன்சார் அக்ரிமெண்ட் என்னாச்சு? அங்கேயும் பன்சார் அக்ரிமெண்ட் மத்தியஸ்தம் பண்றதுனா ஒருத்தர் இல்ல ரெண்டு பேரும் வரணும். கர்நாடகால இருந்து அவங்க முதலமைச்சர் வருவாரா? இல்ல மத்திய அரசாங்கம் பண்ணது இல்ல. காவேரி ட்ரிபியூனல் எதுக்கு சார் இருக்குது? அவங்களுடைய வேலை அதானே சார். காவேரி ட்ரிபியூனல் எப்படி போணும்? யாருக்கு டிஸ்பியூட் இருக்கோ அவங்க டிஸ்பியூட்டை ஃபைல் பண்ணனும் சார். கூட்டம் நடக்குது, அவங்க வெளிப்படையா சொல்லிட்டாங்க சார் தர முடியாதுன்னு சொல்லி. கடைசியாக போன வாரத்துல நடந்தது இல்ல சார். போன வாரத்துல நடந்த கூட்டத்துல கர்நாடகாவோட ஸ்டாண்ட் என்னவா சார் இருந்துச்சு? என்னன்னா நீங்க சத்தமா பேசுறது மட்டும் அப்படின்றது சத்தம் இல்ல சார். லாஜிக் தான். ட்ரைபுனலுக்கு போணும்னா ட்ரைபுனல் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணனும். சுத்தமா பேசணும் சார். சுத்தமா பேசல. சுத்தமா பேசல சார். ஜூன் மாசம் 12 ஒரே நிமிஷம் முடிச்சிரேன் இருங்க. நீங்க தப்பா சொல்லாதீங்க இல்ல சார். சார் அப்ப ட்ரைபுனலுக்கு போன வாரம் நடந்த காவிரி தீர்ப்பாயத்துல விவாதிக்கப்பட்டுச்சா படலையா சார்? ட்ரைபுனலுக்கு இவங்க மேகதாது கட்டக்கூடாதுன்னு அப்ளிகேஷன் போட்டுருக்காங்க. தமிழ்நாடு அரசு பகிரங்கமா வந்து அவங்க அப்ளிகேஷனை பப்ளிஷ் பண்ண சொல்லுங்க. அவங்க ஒரு அப்ளிகேஷன் நீங்க போடல. மேகதாதுக்குள்ள போல சார். நானு சார் இவ்வளவு தமிழ்நாட்டுக்கு தேவையான தண்ணீரை ஒரு மாநிலம் கொடுக்கல. அது தொடர்பாக தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக காவிரி மேலாண்மை வாரியத்துல போய் விவாதிக்கப்படுது. அப்போ கர்நாடகா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க கொடுக்க முடியாதுன்னு. ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர்ல தண்ணீர் திறந்திருக்கணும். கடைமடை பகுதி வறட்சியில் இருக்குது. இப்ப யாரு அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க, இவங்க கேக்குறாங்க. காவிரி ட்ரிபியூனல் அமைதியா இருக்குது அப்படின்னா வேற யார் என்ன பண்ணிருக்கணும்? காவிரி ட்ரிபியூனல் ஃபர்ஸ்ட் அவங்க மேனேஜ்மென்ட் அத்தாரிட்டி கிட்ட தான் கேட்டிருக்காங்க. அங்க 6 பேர் மெம்பர் இருக்காங்கல்ல, 3 பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட், 2 பேர் தமிழ்நாடு ஒருத்தர். அவங்க 3 பேர் தான் டிஸ்கஸ் பண்ண தயாரா இருந்திருக்காங்க. மீதி 3 பேர் என்ன பண்ணாங்க? 6 பேர் சேர்ந்து தானே டிஸ்கஷன் பண்ண முடியும். அது எல்லாத்தையும் அடுத்த இதுக்கு போஸ்ட்போன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க மினிட்ஸ்ல இருக்கு. அவங்க மினிட்ஸ் எடுத்து பாருங்க. அவங்க மினிட்ஸ் பப்ளிக்கா அவைலபிளா இருக்கு. இப்போ இதுல யார் பிரச்சனை பண்றது சார்? கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸா அல்லது காவிரி ட்ரிபியூனா அல்லது மத்திய அரசா இல்ல தமிழ்நாடு? மத்திய அரசுக்கு ரோலே கிடையாது சார். மத்திய அவர்தான் பீகார்ல நடந்த பிரச்சனை. பீகார்ல இப்ப பண்ணாருன்றாரே. அதாங்க சோனு நதியினுடைய பிரச்சனையை தீர்த்தாருல. பிரச்சனை அண்ணன் வந்து மத்தியஸ்தம் பண்றாரு. நானும் தயாரா இருக்கணும், நீங்களும் தயாரா இருக்கணும். அப்பதான் உட்கார முடியும். அவங்க டி.கே. சிவகுமாரையும் கர்கே அவர்களையும் வந்து உட்கார சொல்லுங்க. நம்ம அப்புறம் கூப்பிட சொல்லுங்க, நம்ம போலாம். ஏன் வர மாட்டேன்றீங்க சார்? அவங்க நீங்க கூப்பிடவே இல்லைங்க, அதான் பிரச்சனை சார். ஏன் எனக்கு யாரோ ஒருத்தர் தலைவர் அவர் தவறு செய்து விட்டால் நான் என் தலைவரை கேள்வி கேட்பேன். அவர்கள் அவங்க தலைவர் தவறு செய்தாலும் அவங்க இல்ல அரசியல்காரங்க பேசுவாங்க. மத்திய உள்துறை அமைச்சருக்கும் நீர்வளத்துறைக்கு என்ன சம்பந்தம்? அவர் ஏன் எப்படி பண்ணலாம் சார்? செய்யறது ஒரு அரசியல் தலைவர் இல்ல, அங்க செய்ய முடியுது இல்ல, அங்க செய்ய முடியுது இல்ல, அதே மாதிரி இங்க செய்யுங்கன்னு சார். நீங்க 2 பேரும் வந்து உட்காருங்கன்னு சொல்ற வாதமே தவறு சார். இல்லங்க, சாரி.
ஒரு லாஜிக் இருக்கா? மீடியேஷன் பண்ணனும். மீடியேஷன் இதுல வேணாம் சார். ஆர்டர் இப்ப அண்ணன் கேட்டது மீடியேஷன். ஏன் சூமோட்டோவே எடுக்கலாமே சார்? இவ்வளவு வாட்டர் எடுக்கலாமே. எப்படி சார்? இல்ல ஒரே நிமிஷம் கனகராஜ் உட்கார்ந்து டிசைட் ஆமா, நீங்க பிரச்சனை இருந்தா கூப்பிடுங்க. கனகராஜ் கொஞ்சம் காத்துருங்க சார். இவ்வளவு தண்ணி நம்ம கொடுக்கணும் தமிழ்நாட்டுக்குன்னு சொல்றது ஆணை, விதி, அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படையில் அது ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை கொடுக்கலன்னா ஏன் 2 பேரும் வந்து உட்காரணும்? ஒன்று, முதல்ல அரசியல் சாசனப்படி கிடையாது, அது வேற ஒரு சட்டத்துல இருந்து வருது. ஒன்று. இரண்டாவது, ரைப்பேரியன் ரைட்ஸ் வந்து ஜெனரலா டாக்டரின் தான், அதுவும் அரசியல் சாசனத்துல இடைபெறல. இது தாண்டி இல்ல தவறா சொல்றாரு. ஏங்க கான்ஸ்டிடியூஷன் இருங்க, கான்ஸ்டிடியூஷன் எங்க இருக்கு சொல்லுங்க சார். ரைப்பேரியன் இல்லங்க, நான் ரைட் தவறு சொன்னேன். நான் சட்டத்தை தவறு சரி, செய்யல. எல்லாம் சொல்றேன் சார். ரைட் டு ஃபுட் எல்லாம் இருக்கா இல்லையா? கனகராஜ் ரைட் டு சார். ஃபுட் ஃபண்டமெண்டல் கனகராஜ் தானே. கனகராஜ். எனக்கு உணவு, தமிழ் மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு உணவு உரிமை உண்டு. அது இப்போ இந்திய அரசாங்கம் தான் அது கொடுக்குது. அந்த ரைட்ஸ்ல தான் நான் கேக்குறேன். சார், இதுல இருக்கு. தமிழ்நாடுக்கு கொடுக்க அனைவருக்கும் உணவு, நீர் எல்லாம் அளிக்க வேண்டிய கடமை இந்திய அரசின் கடமை. கான்ஸ்டிடியூஷன்ல காவேரி இருக்கு. வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு ஒன்னு கான்ஸ்டிடியூட் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் காவேரி ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ட்ரைபுனல்னு ஒன்னு இருக்கு. இவங்க 2 பேர்கிட்ட போகாம அது இல்லாம நாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ட கேட்போம் அப்படினா அது எப்படி நியாயம்? அது சால்வ் பண்றது சார் அங்க என்ன ப்ராப்ளம் வருதுனா, இல்ல சார் தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு நிமிஷம் இல்ல சார் தமிழ்நாட்டுக்கு தேவை முடிக்க விடுங்க சார். சென்டென்ஸே முடிக்காம நீங்க அடுத்துக்கு போனா காவேரி இதுதாங்க மத்திய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு. காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டில 6 மெம்பர்ஸ் இருக்காங்களா? 6 மெம்பர் யார் யாரு? 2 சென்ட்ரல் கவர்மெண்ட், 4 அதுக்கப்புறம் மாநிலத்தை சார்ந்தவர்கள். அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு அந்த மினிட்ஸை மட்டும் எடுத்து பாருங்க. நீங்க அந்த மினிட்ஸை பார்க்காம நான் மினிட்ஸை பார்க்க மாட்டேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, 4 பேர் டிஸ்கஷன் பண்ணவே தயாராக இல்ல, நீங்க மத்தியஸ்தம் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. அந்த 4 பேர் அவங்க மாநிலத்தில இருந்து அமைச்ச ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தயாரா இல்ல. அப்ப அவர்களோட தலைவர்கள் எப்படி தமிழ்நாடு ப்ராப்ளம் இல்லங்க, மத்தியஸ்தம் இல்ல சார் தமிழ்நாடு அப்போ குரல் கொடுக்கலன்றீங்களா? பொறுப்பில்லாத பதில் சொல்லலாமா? குரல் கொடுக்கல அதானே சார். திரும்பி நான் சொல்றேன், 6 பேர் மெம்பர்ஸ் வந்து இந்த வாட்டி டிஸ்கஷன் பண்ண முடியாது, அடுத்த வாட்டிக்கு ஒத்தி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 6 பேர் எப்படி டிசைட் பண்ணாங்க அப்படின்னு நீங்க பாத்துக்கோங்க. அதுல தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இருக்காங்க அப்படிதானே சொல்றீங்க சார்? அரசாங்கத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. தமிழ்நாடு மெம்பரா இருக்கணும். ஆமா சார். இல்ல சார் அதுல தமிழ்நாடு கேட்கல, அதனால அவங்க கொடுக்கல அப்படிதானே சொல்ல வரீங்க? நான் அப்படியா சொன்னேன்? திரும்பி கேட்டுக்கோங்க. காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டில 6 பேர் உறுப்பினர்கள் இருக்காங்க. அங்க இது மினிட்ஸா பிளேஸ், இது வந்து ஒரு அஜெண்டா ஐட்டமா பிளேஸ் பண்ணப்பட்டது. இந்த வாட்டி டிஸ்கஸ் பண்ண முடியாது, அடுத்த வாட்டி டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. அப்ப அதை வேகமெண்டா அப்போஸ் பண்ணி இதை இப்பவே டிஸ்கஸ் பண்ணி ஆகணும், இல்லாட்டி இந்த மீட்டிங்கை அட்ஜர்ன் பண்ண முடியாதுன்னு யாரு கேட்டிருக்கணும்? இங்க இருக்க தாவேக அரசாங்கம் கேட்டிருக்கணும். அவங்க கேட்கல. ஒன்று கேட்கல. இரண்டாவது, அவங்க ஆனா அஜெண்டால கொண்டு வர அளவுக்கு அவங்க பண்ணிட்டாங்க. அஜெண்டால இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டாங்க. மற்றவர்கள் அதை டிஸ்கஸ் பண்ண. ராமசாமி சார் குறுக்கிடுறீங்க. நவம்பர் 18, 2025 நீங்க மேகதாது ரிலேட்டடா தமிழ்நாடு இங்க வந்தது is way too premature. DPR is still under consideration. அதனால your review is dismissed அப்படின்னு அதான் ஒன்றிய அரசோட விஷயத்தை சொல்றாரு. ஒன்றிய அரசு இல்ல, போனது தமிழ்நாடு. ரிவ்யூ வந்து தமிழ்நாடு அரசு ரிவ்யூ. ஒன்றிய அரசு சொன்ன பதில் தான் நீங்க சொல்றீங்க. ஒன்றிய அரசு சொல்லியா சுப்ரீம் கோர்ட் இது பண்ணுவாங்க? இல்ல ரிவ்யூ எதுக்கு பண்ணுவாங்க? சுப்ரீம் கோர்ட்ல பதில் தாக்கல் பண்ணது நீங்க பேசுறீங்க சார். நான் படிச்சேன். சோ சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த பதில் இல்லாம ஒரே ஒரு நிமிஷம். சோ சுப்ரீம் கோர்ட் வந்து மத்திய அரசு என்ன பதில் ஃபைல் பண்ணாலும் தமிழக அரசு கேட்டுச்சு, அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றது தான் கரெக்ட் அப்படி சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் உச்சநீதிமன்றம் டிசைட் பண்ணும். சும்மா தமிழ்நாட்டுக்கு மனு போடு தமிழ்நாடு இது சுப்ரீம் கோர்ட் என்ன முடிவு பண்ணல, அத வச்சுங்க. வரேன் சார். யாரும் வேற அந்த மனு போடல. என்ன அப்ப அப்ளிகேஷன் ஒரே ஒரு நிமிஷம், யாராவது பெண்டிங் இருக்குன்னு சொல்லணும். நீதிமன்றத்துல சும்மா பெண்டிங் இருக்கு என்ன பெண்டிங் இருக்கு சொல்லுங்க சார். பெட்டிஷன் நான் நவம்பர் 18 2020 டிஸ்கஸ் ஆக்சுவலி சொல்றேன். இட்ஸ் கோயிங் டு பீ ஹியரிங். எப்போ இன்னமே ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் அல்ல ஆல்ரெடி பெண்டிங் சார். என்ன சார் எங்க உச்சநீதிமன்றத்துல என்ன சார் பெண்டிங்? 2018 பெட்டிஷன் பெண்டிங். யூ வெரிஃபை சார். 2018 தீர்ப்பு இந்த இருக்கு, நாங்க பாத்துக்கோங்க. சார் நீங்க வேற ஏதாவது தீர்ப்பு சொல்லாதீங்க. பெண்டிங்கா இருக்கு சார். கேஸ் பெண்டிங்கா இருக்கு. எங்க பெண்டிங்கா இருக்கு? அந்த கேஸ்ல தான் சார் எஃபெக்டிவான அட்வொகேட் வைக்கணும்னு தமிழ்நாட்டுல தான் பேசிட்டு இருக்காங்க. நீங்க தமிழ்நாட்டுல இருக்கீங்களா இல்லையா நான் கேக்குறேன். தமிழ்நாட்டுல வந்து முக ஸ்டாலின் என்ன சொல்றாரு, எடப்பாடி என்ன சொல்றாரு, சகோதரர்கள்லாம் நான் யாரும் அவர்கள் மீது தனிப்பட்ட குறை எதுவும் வைக்கல. எல்லாருக்கும் தமிழ்நாடு முக்கியம் அப்படிங்கிறது. ஆனா அதை தாண்டி ஒவ்வொருத்தரும் நீங்க வந்து தமிழ்நாட்டுக்காக நீங்க பேசல, நீங்க தமிழர் கிடையாது, தமிழர் உரிமைக்காக நீங்க பேசுறது கிடையாது அப்படின்னு சொல்றது அவர்கள் மடைமாற்று விஷயம். அவர்களுக்கு பேசுவதற்கான ஒரு வாதம் கிடையாது, ஒரு ஆதாரம் கிடையாது. அதற்காக இப்படி பேசிக்கிட்டே இருக்கலாம். 2018 ஃபைனல் ஜட்ஜ்மென்ட் வந்து சார் இருக்கு சார். ஃபைனல் ஜட்ஜ்மென்ட் இல்ல, பெட்டிஷன் பெண்டிங் as far as மேகதாது டேம் is concerned. Petition is pending before the Supreme Court of India. பாத்துட்டு சொல்லுங்க. நீங்க நான் எடுத்துறேங்க, நான் எடுத்துறேன், நீங்க கேளுங்க, நான் எடுத்துறேன். ரொம்ப வருத்தம் என்னன்னா, நீங்க மக்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்டபிளான ஜர்னலிஸ்ட்,
நீதிமன்றத்தோட தீர்ப்பு 3 சட்டங்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 1956 2007 வந்த சட்டங்கள் அது அரசுக்கு இல்ல, அது ஏற்கனவே ஒரு அத்தாரிட்டிக்கும் ட்ரைபுனலுக்கும் கொடுக்கப்பட்டாச்சு. இனி அதை திரும்பி மத்திய அரசு பண்ணல அப்படினா அதுக்குள்ளலாம் போகல சார். ஒரு நிமிஷம் சார், அதுக்குள்ள போலன்னு தப்பா சொல்லாதீங்க. தப்பு இல்ல சார். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சார். கன்கரண்ட் தவறா சொல்ல முடியாது சார் மக்கள் கிட்ட. வாட் இஸ் தி மீன் பை கன்கரண்ட்? கன்கரண்ட்னா என்ன சார்? அந்த அதிகாரம் கன்கரண்ட்னா என்ன சார்? சட்டம் அதாங்க ஒரு நிமிஷம். சட்டம் இயற்றுவதற்கான பவர் கன்கரண்ட். ஓகேவா? ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சறேன் சென்டென்ஸை. சட்டத்தை இயற்றியாச்சு. 56ல ஒரு சட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் 2007ல இருக்கு. அதுக்கப்புறம் அத்தாரிட்டி அமைக்கப்பட்டாச்சு, ஆர்சி அமைக்கப்பட்டாச்சு, ட்ரைபுனல் அமைக்கப்பட்டாச்சு. இதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கு அங்க டியூட்டி இல்ல. இதுக்கப்புறம் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, அதுக்கப்புறம் கண்ட்ரோல் அத்தாரிட்டி, அதுக்கப்புறம் ட்ரைபுனல். இது 3 தான். இப்போ அவங்க அந்த வேலையை செய்ய வேண்டும் அப்படின்றது தான் பொறுப்பு. இது தவறு அப்படின்னு யாராவது ஒருத்தர் சட்டப்பூர்வமா இங்க நிரூபிக்கிட்டோம். நான் பேசுவேன் சார். அதுக்கப்புறம் இல்ல ஒண்ணும் இல்ல ஒரு நிமிஷம் நானே கேட்றேன். ஏங்க இவர் கேக்குறது வந்து நகைச்சுவையா இருக்கு. நான் கேக்குறேன் ராமசாமி மையப்பன் சார், உங்களுடைய பார்வை. பல ஸ்டெப் இருக்கு மேகதாது அணை கட்டுறதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ உடனே அவங்க கட்டிடணும் அப்படின்னு நினச்சா கூட கட்ட முடியாது. ஃபஸ்ட்டு ரிவைஸ் டிபிஆர் வரணும். ரிவைஸ் டிபிஆரில் கண்டிஷன்ஸ் இருக்குது, அதை அவங்க வந்து பிளேஸ் பண்ணணும். அப்புறம் கவர்மெண்ட்டில் மல்டிபிள் பர்மிஷன்ஸ் வாங்கணும். என்வரன்மெண்டல் அத்தாரிட்டியாக வாங்கணும், பொல்யூஷனுக்கு வாங்கணும், அதுக்கப்புறம் அங்கே லோக்கல் பப்ளிக் கிட்ட வந்து கன்சென்ட் வாங்கணும், பப்ளிக் ஹியரிங் நடத்தணும். இது இல்லாமல் அதுக்கப்புறமா அவங்க காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிகிட்ட பிளேஸ் பண்ணணும், அப்புறம் ஆர்சி கிட்ட பிளேஸ் பண்ணணும். இதில் ஏதாவது டிஸ்பியூட் இருந்தால் ட்ரைபுனலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் அந்தந்த மாநிலங்கள் அவர்களோட கேள்வியை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க அதை கட்ட முடியுமா இல்லையான்ற அந்த நிர்ணயமே வரும். ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம ஏ கூட இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, Z வரைக்கும் போகிறதுக்கான காலம் இருக்குது இன்னும். ஸோ இதெல்லாம் முதல்ல கர்நாடகா கம்ப்ளீட் பண்ணட்டும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் கர்நாடகா எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க அப்படின்றது கடைசியில் அனைத்து மாநிலங்களுக்கும் அங்கே இருக்க மக்களுக்கும் அவர்களுக்கு தேவையான தண்ணீர் கொடுக்கப்படும் அப்படின்றதுக்கான கன்ஃபர்மேஷன் வரணும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும். அது வந்தால் அந்தந்த மாநிலங்கள் ஒப்புக்கொள்ளலாம். அதற்கான செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கணும். எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுமே நடக்க முடியாது நம்ம என்றைக்குமே சொல்ல முடியாது. நாளைக்கு ஒரு ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் கட்டணும், எலக்ட்ரிசிட்டி பில்ட் ஆக முடியும், அங்கே இருக்க மக்களுக்கு அந்த அணை பெட்டர் அப்படின்னா அதை கட்டலாம். ஆனால் அதற்கு தேவையான சேஃப்டி மெக்கானிசம்ஸ் எல்லாருக்கும் வரணும். தண்ணி என்னதான் ஆனாலும் கொடுக்கப்படும். இந்த பில்லிங் டூலில் இருக்கிற அந்த வாட்டர் கிளியரன்ஸ் நாங்கள் மேண்டேட்டரியாக நாங்கள் இந்த கணக்கை மாற்ற மாட்டோம் அப்படின்ற அந்த ஒரு நிர்ணயம் வரணும். அது என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும். இது வந்து ட்ரவுட் சீசனில். இது இல்லாமல் நார்மலாக தண்ணி வந்தால் அப்போ எக்ஸஸ் வாட்டர் கொடுக்கறதுக்கான வழிமுறையும் அதில் செய்யப்படணும். அப்படி இருந்தால் அதை வந்து ஒரு நேச்சுரல் டெவலப்மெண்ட்டை நம்ம ப்ராக்ரஸை ஸ்டாப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அரசியல் காரணமாக. ஆனால் இந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருந்ததுக்கு அப்புறமா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கலாம்.